சீத்தம்மா, வைராகியம் பற்றி சொல்லும்போது அனுமனின் வைராகியம் சொல்லணும். உன்னை தேடி லங்காவின் அரண்மனை முழுசும் அனுமன் தேடினார். நிறைய அரக்கிகள், வேலை பெண்கள் தூங்கிட்டு இருந்ததையெல்லாம் பார்த்தார். உத்து உத்து கவனமா. ஏன்னா நீயா இருப்பியோ அப்படின்னு. அனுமன் தான் உன்னை பார்த்தது இல்லையே, அதனால் உன்னிப்பாக உத்து உத்து பார்க்கணும். இது என் சீத்தம்மாவா, இது என் சீத்தம்மாவான்னு. உன்னை தான் ஏற்கனவே அவர் பார்த்தது இல்லையே, அதனால் ஒவ்வொருத்தையும் கவனமாக பார்த்தார். உன்னை தேடும் நோக்கத்துக்காகத்தான். ஆனால் நீ அங்கெல்லாம் கிடைக்கவே இல்லையே சீத்தம்மா. அப்புறமா அனுமான் நினச்சார், அடடா, நான் எல்லா பெண்களும் தூங்கும் இடமெல்லாம் போனேனே, என் பிரம்மச்சரியம் கெட்டதோ, ஒழிந்ததோ என் பிரம்மச்சரியம், அதுக்கு பங்கம் வந்துட்டோ அப்படின்னு அனுமன் தனக்குத்தானே நினச்சிண்டார். அப்புறம் மறுபடியும் பதிலையும் அவரே சொல்லிண்டார். எப்படி? சச்ச, இவ்வளவு இந்த பேரையும் இந்த இத்தனை பெண்களையும் பார்த்ததுக்கு அப்புறமும் கூட என் மனசு கிளேஷமாகலையே. அது சரி, சீதை ஒரு பெண். ஒரு பெண்ணை தேடணும்னா பெண்கள் இருக்கும் இடத்துல போய் தானே தேடணும். நான் வேற என்ன செஞ்சிருக்க முடியும்? அதனால் என்னுடைய செயலும் தவறு அல்ல, என் செயலால் என் மனதும் கலப்படம் ஆகலை அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிண்டார். அவருக்கு, அனுமனுக்கு எவ்வளவு திடமான மன வைராக்கியம். அதே மாதிரி துஷ்டர்களுக்கு நடுவில் இருந்தாலும் கூட நல்ல புத்திசாலியான உயர்ந்த சுபாவங்கள் கொண்ட திரிஜடை எனும் அரக்கியும் அவளுடைய அப்பா, அதான் ராவணேஸ்வரனின் தம்பியுமான விபீஷணனும் நல்ல குணங்களோடு அறவழியிலேயே எண்ணங்கள், பேச்சுக்கள், செயல்களை நடத்தி தானும் நடந்து காட்டினார்களே. கிரேட். மீனாட்சி, இன்னும் நான் சொல்லுவேன், வெயிட்.